இரஜகீழ் பக்கத்தில் அருள் பாலிக்கும் எங்கள் தெய்வமே போற்றி.
पंचभुजारे ओम गां गं गं गणपतये हुमत् ओम गो विषाणमुक्ता டெய்லி நம்ம பிள்ளையார பார்க்குறோம், சுவாமியை பார்க்குறோம், அம்பாவை பார்க்குறோம். இருந்தாலும் இன்றைக்கி அவருக்கு பர்த்டே வருது. விநாயகருக்கான பர்த்டே இன்றைக்கி, விநாயகர் சதுர்த்தி. அவர் உருவான நாள் இன்றைக்கி. அதனால் அவர் வந்து க்ஷிப்ர பிரசாதம்னு வேறு இருக்குது. நம்ம கேட்ட உடனே எனக்கு கொடுக்கக்கூடிய சுவாமி யாருன்னா ரெண்டே தெய்வம் தான் வழிபடுத்தார். ஒன்று பிள்ளையார், இன்னொன்று அம்பாள். முருகன் சுவாமியெல்லாம் அவங்க கெஸ்ட் ஹவுஸ்லாம் கொடுப்பாங்க, நிறைய சோதனைலாம் வச்சு தான் கொடுப்பாங்க எல்லாரும். ஆனால் இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணுவாங்க, சரி இருந்தால் குழந்தை கஷ்டப்பட கஷ்டம் வச்சுக்கோ கொடுப்பாங்க. அந்த சுவாமி தான் யார், ஒன்று விநாயகர், ஒன்று அம்பாள். அம்பாள் வந்து முதல்ல சண்டை போட்டதே பிள்ளையாருக்காக சண்டை போட்டார் சுவாமிகிட்ட. அம்பாள் வந்து சுவாமி சண்டையை போட மாட்டார். ஆனால் யாருக்காக சண்டை போட்டார், அந்த குழந்தைக்காக சண்டை போட்டார். இதுதான் விநாயகர் பெருமான். அதனால் சிவபெருமானே பயந்து போய் என்ன பண்ணார், ஐயோ அம்பாள் போச்சுட்டு ஆளுங்க என்ன பண்ணார், தலைக்கு பதிலாக வந்து யானை தலையை கொண்டு வச்சார். நந்தி பகவான்கிட்ட சொல்லி உடனே கிளம்பி எங்கே வந்து பிள்ளையாருடைய எந்த மிருகம் கொடுத்துருக்கோ, யார் கொடுத்துருந்தாங்களோ அந்த தலையை கொண்டு வா அப்படிங்கிற வடக்கை பார்த்து எந்த தலை இருக்கோ தலையை கொண்டு வா அப்படிங்கிற வடக்கை பார்த்து யானை கொடுத்துருந்தது. யானை தலையை எடுத்து வந்தாங்க. யார் எடுத்து வரா, நந்தி பகவான் நாளை கொண்டு வந்து அந்த சுவாமிகிட்ட கொடுக்குறார். சுவாமி வந்து தலையை கொண்டு கொடுக்குறார் இந்த இடத்துல. அதுதான் இந்த பிள்ளை யாருன்னு கேட்குறாங்க எல்லாருமே. வித்தியாசமாக இருக்கு இல்லையா, ஆணைய முகம் மனித உடல் எல்லாம் கேட்குறா. கைலாயத்துக்கு வரவங்க இந்த பிள்ளை யாருன்னு கேட்குறாங்க. அதுதான் பிள்ளையாரா மாறுவார் இந்த விநாயகர் பெருமான். அப்போ அம்மா என்ன கேட்குறா சுவாமிகிட்ட, என் குழந்தைய நீங்கள் கஷ்டப்படுத்துறீங்க, நான் உருவாக்குற குழந்தை என்ன பண்ணீங்க, தலையை நீங்கள் எடுத்துட்டீங்க, அதனால அந்த குழந்தை கஷ்டப்பட்டுருக்கு, இந்த குழந்தைக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சுவாமிகிட்ட கேட்குறா. அதனால தான் இன்றைக்கி உலகத்தில் எந்த பூஜை நடந்தாலும், கோவிலில் பூஜை நடந்தாலும் சமைச்சாலுமே என்ன பண்ணுறாங்க, லேடிஸ்லாம் பிள்ளையாரை பிடிச்சி சமைக்கிறாங்க இல்லையா. அப்போ என்னென்ன காரணம் அப்படின்னா, விநாயகர் நினைச்சாலும் இந்த காரியமானது தடையில்லாமல் நடைபெறும். அதனால தான் தி நாயகர் அப்படின்னா விநாயகர் எல்லாம் தீர்க்கக்கூடிய விநாயகர். சுவாமிக்கு இன்னைக்கு பூஜைகள்லாம் நடந்துருக்கு, எல்லாரும் பிரார்த்தனை பண்ணீங்க, நினச்ச காரியங்கள்லாம் நடக்கணும். நமக்கெல்லாம் இன்னைக்கு பணப்பிராசு முக்கியமாக இருக்கு இல்லையா. பணம் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும் வாழ்க்கையில். எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னா நீங்கள் பணம் முக்கியம். இந்த பணம் நமக்கு கம்மியாக இருந்தால் என்ன பண்ணுறது, டெய்லி வந்து அருகமுள் பார்த்தீங்கன்னா அருகமுள் சாத்தியாச்சு அப்படின்னா நமக்கு தேவையான பணத்தை சுவாமி கண்டிப்பாக கொடுப்பார். அளவுக்கு அதிகமாகவும் போகாது, கம்மியாகவும் போகாது. நமக்கு என்ன தேவையோ அதை யார் என்ன பண்ணுவார், நமக்கு டக்குன்னு கொடுத்துருவார். அடுத்த மாதம் குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும், இல்லை எதாவது வெளியில் போகணும், எதாவது பொருள் வாங்கணும், கையில் காசு கம்மியாக இருக்குது, பிள்ளையாருக்கு டெய்லி ஒரு 11 நாள் தொடர்ந்து 11 நாள் வந்து அருகமுள் சாத்தியாச்சு அப்படின்னா நமக்கான பணத்தை கண்டிப்பாக சுவாமி கொடுப்பார். ஏதோ ஒரு வழியில் கொடுத்துருவார். நம்ம உழைப்பு முடியும், வேலைக்கு போக தெரியும், இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க, ப்ரொமோஷன் கிடைக்கும், ஏதோ ஒரு ரூபத்தில் சுவாமி என்ன பண்ணுவார், அந்த காசை நமக்கு அனுகிரகம் பண்ணுவார். அதனால தான் அவர் க்ஷிப்ர பிரசாதம்னு பேசுகிறார். நம்ம கேட்ட உடனே எனக்கு கொடுத்துருவார் விநாயகர் பெருமான். அதனால தான் அப்படிப்பட்ட சுவாமி இன்னைக்கு பூஜை நடந்துருக்கு. எனக்கு ஆத்மார்த்தமாக வேலை பண்ணி பிள்ளையார் गणपतये नमो नमः स्वाहा, चिट्टगणपतये नमो नमः स्वाहा, ओम शुद्धगणपतये
भाषागणपते नमो नमः स्वाहा ओम श्री विद्या गणपते नमो नमः स्वाहा ओम मंगल गणपते नमो नमः स्वाहा ओम वल्लभा गणपते नमो नमः स्वाहा त्रैलोक्य मोहन गणपते नमो नमः स्वाहा सिद्धिबुद्धि गणपते नमो नमः स्वाहा वरसिद्धि गणपते नमो नमः स्वाहा ओम बाल गणपते नमो नमः स्वाहा षोडशमहा गणपते नमो नमः स्वाहा सर्वविघ्ननिवाराय सर्वगजानकेतवे पार्वतीप्रिय पुत्राय गणेशाय गन्धवाणिमाश्रये अपाङ्गदेवर्णिदं वायुपदेवीजितम् अपाङ्गदेवर्णिदं वायुपदेवीजितं पशुपदेहास्यकं गणपतिनाट्यकं पशुपदेहास्यकं गणपतिनाट्यकम् आकुवाहनम् आशपूरकम् आकुवाहनम् आशपूरकम् विघ्ननायकम् चिन्तजाम्यकम् श्रीविघ्ननायकम् चिन्तजाम्यकम् வாழ்வை வளமாக்கும் விநாயகா ஆளவட்டவன் அருள் தந்திட அருள் புரியும் ஆளவட்டவன் அருள் தந்திட அகிலம் யாவும் உன்னையே போற்றி கணபதி ஹோமம் கண்ணில் விளங்க கல்யாண பலங்கள் அருள்வாயி
வாரி வாரி அருள் புரிவாய். ஆராத்தி எடுத்து அருள் காண்போம், அன்பு நிறைந்த பால விநாயகா. ஆராத்தி எடுத்து அருள் எங்களுக்கு